நான் அதிபரான ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் உக்ரைன் போரை வந்து நிறுத்துவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படி உக்ரைன் போரை வந்து அவரால் ஒரு நாளில் மட்டும் இல்லை, பல மாதங்களாகி நிறுத்த முடியலை. இவ்வளோத்துக்கும் அவர் ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து அலாஸ்காவில் சந்தித்து பேசுகிறாரு. அதில் வந்து புட்டினை வந்து பணிய வைக்க முடியலை. ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணி பேசுகிறாரு. ஜெலன்ஸ்கியை வந்து ஏறி ஓட்டுறாங்க, ஏன்னா அவர் பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்ற முறையில். ஆனால் புட்டினை வந்து அவர் நினைத்தது போல் பணிய வைக்க முடியலை. அந்த கோபத்தை யார்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தது கிடைச்ச ஒரு இளிச்சவாயன் மாதிரி தான் இந்தியா வந்து குறுக்க வருது. நாங்கள் வந்து பொருளாதார தடையெல்லாம் போட்டிருக்கிறோம், எப்படி நீ வந்து எண்ணெய் அங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஃபைன் 25% அப்படி போட்டார். இந்தியா மேலே அப்படி ஒரு இது பண்ணுறதுனால என்ன அதில் பெனிஃபிட் அமெரிக்கா கிடைக்கும்? அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உக்ரைன் வார் வந்து மோடியினுடைய வார். மோடி வந்து க்ரூட் ஆயிலை வந்து இறக்குமதி செய்து பணம் கொடுக்குறாரு. அந்த பணத்தை வைத்து கொண்டு தான் புட்டின் வந்து உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறாரு, மக்களை கொண்டுட்ருக்காரு. அதனால் இது மோடியின் வார் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க.